Dear students, welcome to our channel. So, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா solutions. இந்த chapter 2 solutionsல part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் part 1, part 2 வீடியோ பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு part 3 புரியும். இல்லைன்னா கண்டிப்பா part 3 புரியாது. சரிங்களா? ஸோ இந்த part 3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா colligative properties தான் பார்க்க போறோம். colligative properties. Okay. So colligative properties na enna அப்படின்னா so colligative properties of dilute solution is a property which depends on the number of solute particles. இதுதான் important. which depends on the number of solute particles and not not on nature of solute particle. இது நம்ம solute particle பத்தி அதனுடைய நேச்சர் பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. அது எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றத பத்தி தான் படிக்க போறோம். தட் இஸ் கால்டு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெரி வெரி ஈஸி தான் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருந்து டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு 3ல இருந்து 4 மார்க்ஸ் வரை क्वेश्चन கேக்குறாங்க இதுல கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல மட்டுமே. ஓகேவா? Colligative properties of dilute solution is a property which depends on the number of solute particles. ஒரு particles இருக்கு அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா அந்த சொல்யூஷன்ல சால்வெண்ட் இருக்கும், solute இருக்கும். அது நம்பர் ஆஃப் எவ்வளவு amount of solute particles present ஆயிருக்கு depending upon that we have to derived as a colligative property. But it is not a nature of solute particles. solute particle உடைய நேச்சர் பத்தி நம்ம இதுல படிக்கிறது கிடையாது. That is called a colligative property. Okay, this colligative property have 4 important types. 4 important colligative properties are there. So first one is a relative lowering of vapor pressure. இது நம்ம என்னன்னு சொல்ல அப்படின்னா relative RLVP ன்னு சொல்லலாம். Relative lowering of vapor pressure. So vapor pressure relation, lowering of vapor pressure relations பத்தி பார்க்கலாம். அப்புறம் elevation of boiling point பத்தி பார்க்க போறோம். அப்புறம் depression of freezing point பத்தி பார்க்க போறோம். அப்புறம் osmosis and osmotic pressure னா என்ன? சோ இத பத்தி டீடைலா நம்ம டெரைவ் பண்ண போறோம். சரியா? ஓகே. சோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் relative lowering of vapor pressure. எப்படி சொல்லலாம் இது அப்படின்னா relative RLVP, relative lowering of vapor pressure. So இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா it is another form of Raoult law ன்னு சொல்லலாம். another forms of Raoult law. அப்போ ஒரு क्वेश्चन கேட்கலாம்ல. என்னன்னு क्वेश्चन கேட்கலாம்? So another form of Raoult law is dash relative lowering vapor pressure, elevation of boiling point, depression of freezing point, osmosis ன்னு கேட்டா நமக்கு என்ன ஆன்சர்? relative lowering of vapor pressure தான் யாரு? another form of Raoult's law. So இது எதோட ரிலேஷன் பத்தி படிக்க போறோம். இதுல ரிலேஷன் பிட்வீன் யாராருக்கான ரிலேஷன்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா vapor pressure of a solution and vapor pressure of solvent and mole fraction of a solvent. mole fraction of a solvent. இது மூணுடைய ரிலேஷன்ஷிப் தான் நம்ம relative lowering vapor pressure சொல்ல போறோம். நாம இதுதான் relative lowering vapor pressure. சிம்பிளா இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. So vapor pressure of a solution, இது எதை பத்தி ரிலேஷன் பார்க்க போறோம்னா vapor pressure of a solution, vapor pressure of a solvent, mole fraction of a solvent, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So according to Raoult's law, okay, so PA equal to P naught A X ன்னு பார்த்தோமா? Raoult law பார்த்திருப்போம். இங்க PA equal to again this PA equal to P naught A. இந்த க்கு என்ன எழுதலாம்? 1 minus XB ன்னு எழுதலாமா? 1 minus XB ன்னு எழுதலாம். ஏன்னா XA plus XB equal to 1. அப்போ XA வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 minus XB ன்னு எழுதலாம். அடுத்தது PA equal to P naught A
மைனஸ் இது என்ன பண்ண உள்ள மல்டிபிள் பண்ணுறேன், இது என்ன பண்ண உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ பி நாட் ஏ மைனஸ் பி நாட் ஏ எக்ஸ்பி. அப்போ இந்த இந்த இது வெளி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பி நாட் ஏ மைனஸ் இந்த பிஏ உள்ள வந்துச்சுன்னா பிஏ ஈக்குவல் டு மைனஸ் பி நாட் A then B XB. Okay, then P naught A minus PA divided by P naught A equal to XB. இதுதான் யாரு அப்படின்னா யாரு ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு இங்க. Pனா என்ன, ஐ மீன் PS, ஐ மீன் PA வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். P naught S na enna vapor pressure of solvent. நம்மளுக்கு already we know that XA equal to 1 minus XB. அப்போ XB equal to 1 minus XA இது நம்ம already நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன், இதை அப்ளை பண்ணேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாரு. ஸோ இந்த ஸ்டெப் P naught A minus PA divided by P naught A ஈக்குவல் டு எக்ஸ்பி. இதான் இங்கே நான் கொண்டு வந்தது. ஸோ இது என்ன பண்ணிட்டேன், இந்த பி நாட் ஏ மைனஸ் இது இந்த ஸ்டெப் அப்படியே இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்தேன். அப்போ டிவைட் ஆயிருமா? ஓகே. எக்ஸ்பி எக்ஸ்பின்னா என்ன, இது எப்படி சொல்லணுமோ N2 டிவைட் பை N1 பிளஸ் N2. இங்கே N2ன்றது யாரு, நம்பர் ஆஃப் சொல்யூட்டா. ஏன்னா இந்த இதை பற்றி நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்பர் ஆஃப் சொல்யூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது யாரு, திஸ் இஸ் கால்டு சொல்யூஷன்னா. N1 plus N2 ன்றது யாரு, சொல்யூஷன். அப்போ இந்த N2 is double greater than N1 for dilute solution. For dilute solution. அப்போ P naught A minus PA divided by P naught A equal to N2 by W1 ன்னு சொல்லணும் இதை. ஸோ அப்போ P naught A minus PA divided by P naught A equal to இந்த N2 என்ன சொல்லலாம், W2 by M2 into M1 by W1. ஸோ இதுதான் யார் அப்படின்னா ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் இது மீண்டும் ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கிங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் boiling point. So elevation of boiling point of a liquid is that the temperature at which its vapor pressure becomes equal to the atmospheric pressure. அதாவது vapor pressure becomes equal to the atmospheric pressure. Atmospheric pressure. This is called elevation of boiling point. The boiling point is a liquid is that the temperature at which its vapor pressure becomes it is equal to the atmospheric pressure. Generally, the vapor pressure of liquid increases with increases in temperature, but the vapor pressure of the solvent decreases in the presence of non-volatile solute. For example, ஒரு டயகிராம் எடுத்துக்கலாம். நம்ம இதுதான் நம்மளுடைய ஒரு டயகிராம் graphical மெத்தட்ல. இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்யூட் ப்ரெசென்ட் ஆகும், இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ். ஓகேவா? தென் இந்த இடம். ஓகே. ஸோ இதோட டயக்ராம் இப்படி போகுது. இதோட சால்வெண்ட். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். திஸ் இஸ் கால்டு சொல்யூஷன். அப்போது வேப்பர் ப்ரெஷர் என்னாகுது, டிக்ரீஸ், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ். வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் பாயிலிங் பாயிண்ட் என்னாகும், இன்க்ரீஸ். இது வந்து வேப்பர் ப்ரெஷர், இது யாரு, டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போது ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டன்ட், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபி நாட்னு சொல்லுவாங்க. டிபி நாட் அதான் பாயிலிங் பாயிண்ட். டெம்பரேச்சர் இன் பாயிலிங் பாயிண்ட் இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் டெம்பரேச்சர் தானே. பாயிலிங் பண்ணி ஹீட் பண்ணுறோன்னு மீனிங். அதான் மெயினாக எதில் நம்ம ரெஃபர் பண்ணுவோம், டெம்பரேச்சர் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஓகே.
So your step 1 என்ன? Your step 1, I mean vapor pressure is directly, I mean inversely proportional to boiling point. ஏன்னா vapor pressure decrease ஆனா boiling point என்ன ஆகுது? Increase ஆகுது. அப்போ vapor pressure is inversely proportional to boiling point. அப்போ non volatile solution solute reduce ஆகுது. Reduce vapor pressure. Non-volatile solute to reduce vapor pressure. So boiling point will be higher. அப்ப non-volatile solute to reduce vapor pressure reduce பண்றதுனால boiling point will be higher. Boiling point அதனால தான் என்ன ஆகுது? Higher ஆகுது. So அப்போ fourth point T naught B equal to boiling point of pure solvent. Pure solvent. இங்க TB ன்றது யாருன்னா boiling point of solution. Boiling point of solution. இங்க delta TB னா யாருன்னா delta TB னா வரும் ஓகேவா? So delta TB னா என்னன்னா elevation of boiling point. Elevation of boiling point. அப்போ இதோட ஃபார்முலா இது எப்படி நம்ம ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா delta TB equal to TB minus T naught B. இதுதான் நம்மளுக்கு elevation of boiling point. ஓகேவா? அப்போ this delta TB is directly proportional to M. So அப்போ delta TB is equal to KBM. ஏதாவது directly proportional பண்ண எடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். இங்க இந்த KB இருக்கு இல்லையா இந்த KBM. இந்த KB தான் யாருன்னா எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஸோ இங்க எம்ன்றது யாருன்னா மோலாலிட்டி. எம்ன்றது யாருங்க? மோலாலிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை? ஸோ டெல்டா டிபி கண்டுபிடிக்கலாமா? ஸோ delta TB equal to KB into இந்த மோலாலிட்டி எப்படி எழுதலாம்? W2 divided by M2 into 1000 divided by W1. அப்போ நம்மளுக்கு தேவை M2 மட்டும் வேணும். அப்போ M2 equal to அந்த KB into W2 divided by delta TB. இந்த delta TB எப்படி மேக்கில் வந்துடுமா? delta TB into 1000 by W1. இதுதான் யார் அப்படின்னா elevation of boiling point. elevation ஓகேவா? மேலே கீழே இருந்து மேலே போகிறதா என்னது elevation of boiling point. ஸோ இங்கே உனக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ இங்கே கேபின்றது யாருன்னா எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், எம்ன்றது மோலாலிட்டி. ஸோ இதுதான் நம்மளுக்கு 1 மார்க்கில் கொஷின்ஸ் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. கேபி இஸ் ஈக்குவல் டு எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஐ மீன் தேர்டு ப்ராப்பர்ட்டி கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிப்ரெஷன். Depression in freezing point. Depression in freezing point. So depression in freezing point. So இதுல graphical diagram ஓட தான் உங்களுக்கு explain பண்ணணும். So அப்போதான் இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். So the freezing point is the temperature at which the solid and the liquid starts to the substance have the same vapor pressure. When a non-volatile solute is added to a solvent add பண்றோம். அப்போ the freezing point of the formed solution is always lower than that of pure solvent. ஸோ இது டயக்ராமாக உங்களுக்கு ஐ மீன் கிராஃபிக்கல் மெத்தடில் சொன்னால் தான் நல்லா புரியும். பர் கிராஃபிக்கல் மெத்தட் ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு ஸோ ஃப்ரோசன் சால்வெண்ட் இதுதான் ஃப்ரோசன் சால்வெண்ட். இந்த இடம் தான் ஃப்ரோசன் சால்வெண்ட். ஃப்ரோசன் சால்வெண்ட். ஓகே, திஸ் இஸ் கால்டு சொல்யூஷன். இது சொல்யூஷன். இது லிக்விட் சால்வெண்ட். இது லிக்விட் சால்வெண்ட். இது வந்து TF
டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்லையா, அதனால இந்த இடத்துக்கு பேர் டிஎஃப், டி நாட் எஃப். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிட்வீன் தான் என்ன சொல்லணும், டெல்டா டிஎஃப். இந்த ரெண்டு பிட்வீன் தான் என்ன சொல்றோம் நம்ம, டெல்டா டிஎஃப்னு சொல்லுது. ஐ மீன் depression in freezing point of a solvent in a solution. Depression in freezing point of a solvent in a solution. Depression in freezing point of a solvent ஓட freezing point எந்த இடத்துல இருக்குன்றது தான் இது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், இது வந்து டெம்பரேச்சர், திஸ் இஸ் கால்டு டெம்பரேச்சர், திஸ் இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர், நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, இது எப்படி எழுதலாம், டெல்டா ஐ மீன் டெல் நாட் எஃப் ஈக்குவல் டு யாரு, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட். ஓகேவா? தென் டெல்டா ஐ மீன் டி நாட் எஃப் at the TF equal to freezing point of solution. ஓகேவா? then delta TF, இதுதான் delta TF equal to depression of freezing point. Depression of freezing point. அப்போ delta TF equal to T naught F minus TF எடுக்கலாமா? நம்ம delta TF வேணும்னா delta T ஐ மீன் T naught F in TF மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் யாரு, delta TF. அப்போ delta TF is directly proportional to molality. அப்போ delta TF is equal to molality எடுக்கணும்னா ஐ மீன் directly proportional வெளியே எடுக்கணும்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், அதான் KFM. இங்க KF equal to cryoscopic constant. Cryoscopic constant. இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்க M ஆல்ரெடி தெரியும், molality. ஓகே, தென் இந்த டெல்டா TF equal to என்னது, KF into molality எப்படி எழுதலாம், W2 I mean M2 into 1000 by W1 எழுதலாமா molality-ய. அப்ப நமக்கு என்னது M2 வேணும் அப்படின்னா M2 equal to KF into இந்த டெல்டா TF கீழ வந்துருமா, W2 divided by delta TF into 1000 by W1. ஓகேவா? இதுதான் யாருன்னா ஐ மீன் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். அவ்வளோதான், வேற சிம்பிள் தான். ஸோ இதுக்கான யூனிட் இப்படின்னா தெரிஞ்சுக்கிங்க. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மோல் இன்வர்ஸ், இதுதான் இதுக்கான யூனிட். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே, தென் நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஐ மீன் இன்னொரு வீடியோஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஆஸ்மோசிஸ் அண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பார்த்துடலாம். ஆஸ்மோசிஸ் and osmotic pressure. Two liquids. இந்த ஆஸ்மோசிக் வந்து நம்ம பைன்னு ஒரு சிம்பிள் இருக்கு, நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, பைன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ லிக்விட்ஸ் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டூ லிக்விட்ஸ் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். இப்போ அப்போ ஆஸ்மோசிஸ் இது எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, spontaneous flow of the solvent into the solution. Spontaneous flow of the solvent into the solution. I mean solution. Or இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா flow from dilute solution to concentrate solution. அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகேவா? இதுதான் ஆஸ்மோசிஸ். அடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இதுக்கு ஆப்போசிட் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதான் நம்ம RO வாட்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. அதாவது spontaneous flow of the solvent into the solution. Spontaneous flow of solvent into the solution. சால்வெண்ட்ல இருந்து
சொல்யூஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ். ஓகேவா? ஆர் ஃப்ளோ ஃப்ரம் டைல்யூட் சொல்யூஷன் டு கான்சென்ட்ரேட் சொல்யூஷன். டைல்யூட்ல இருந்து கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேரு என்ன சொல்லலாம்? ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கு நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். எப்படின்னா the spontaneous flow of the solvent into the solution. அதாவது solvent to solution. இதுக்கு பேரு ஆஸ்மோசிஸ். அதே RO இருக்கு இல்லையா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்னன்னா சொல்யூஷன் டு சால்வெண்ட். ஓகே, இதுக்கு பேரு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, தென் ஆஸ்மோட்டிக் பிரஷர்னா என்ன? ஆஸ்மோட்டிக் பிரஷர் என்ன? the hydrostatic pressure exerted by the solution just to prevent the flow of solvent into the solution. இது ஆஸ்மோட்டிக் பிரஷர். அதாவது the hydrostatic pressure, ஒரு பிரஷர் கொடுக்குறோம். ஒரு பீக்கர் இருக்கு, இது உள்ள வாட்டர் இருக்கு. அப்போ இங்க என்ன பண்றோம்? ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் பிரஷ் பண்றோம்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து ஒரு செமி பெர்மனன்ட் மெம்பரேன் இங்க வச்சிருக்கோம். இங்க சொல்யூஷனுக்கு வந்து நம்ம பிரஷர் கொடுக்க அப்படின்னா, அப்போ இங்க மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த மெம்பரேன் வெளியே இந்த இடத்துல என்ன ஆகும்? வாட்டர் இந்த பக்கம் மூவ் ஆகுமா? இது இப்படி தான் ஆஸ்மோட்டிக் பிரஷர். அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் எக்ஸர்டட் பை த சொல்யூஷன் just to prevent the flow of solvent into the solution. சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு என்ன ஆகுது? அது பிரிவென்ட் பண்ணுது. சால்வெண்ட் சொல்யூஷன் மூவ் ஆகுது, பிரிவென்ட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் யார் அப்படின்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர்னு சொல்லுவாங்க. அது அங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செமி பெர்மபிள் மெம்பரேன் யூஸ் பண்ணுவாங்க. யூசிங் த செமி பெர்மபிள் மெம்பரேன் we have to we have to give pressure to the solution. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு? ஆஸ்மோசிஸ் ஐ மீன் ஆஸ்மோட்டிக் பிரஷர். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் சொல்யூட்னு சொல்லலாம். இதை டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட், டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். எது? இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர்ல. The osmotic pressure is proportional to the molarity. Osmotic pressure and pi is directly proportional to molarity, that is concentration, solution of the given temperature. அப்போ pi equal to CRT ன்னு சொல்லலாம். இதை for dilute solution pi equal to என்னது? CRT. when pi is the osmotic pressure. இங்க pi யாரு? osmotic pressure. pi என்றது யாரு? இங்க osmotic pressure. இங்க V மேபி நெக்ஸ்ட் V ஐ மீன் யூஸ் பண்ண போறோம். அதை ஆஸ்மோட்டிக் பிரஷர். R இஸ் த கேஸ் கான்ஸ்டன்ட். இங்க R யாரு அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். R யாரு? கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்? பட் C ஈக்குவல் டு கேபிட்டல் C ன கான்சன்ட்ரேஷன் C ஈக்குவல் டு N2 by V and N2 ஈக்குவல் டு W2 by M2. அப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா? இதை யாருக்கு பதிலாக N2 அப்ளை பண்ணலாமா? அப்போ C ஐ மீன் C இந்த பதிலாக பையனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பை ஈக்குவல் டு என்னது? W2 RT divided by V M2. அப்போ M2 வெளியே எடுத்துட்டு வந்தோம்னா W2 RT divided by V pi இங்க வந்துடும். So measurement of osmotic pressure provide another method of determining mole mass of solutes. This method is widely used to determine molar mass of proteins, polymers and other macromolecules. நம்ம determine பண்றதுக்கு இந்த osmotic pressure நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. Got it? Okay. So இதுல
Van de Graaff Bayes law இது இந்த pi directly proportional to c இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவோம், Van de Graaff Bayes லான்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், Van de Graaff Bayes law. அவங்க தான் இது வந்து என்ன பண்ணாங்க, டிட்டர்மைன் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ pi directly proportional to c, அப்போ pi is directly proportional to n by v னு சொல்லலாம். pi is directly proportional to n by v னு இதை நம்ம சொல்லலாம். என்னன்னா நம்பர் ஆஃப் solute particles v னா அதோட வால்யூம். as per this, அப்போ pi equal to 1 by 1 டெரிவ் பண்ணிடுற பாரு. ஐ மீன் என்னன்னு சொல்லிடுறேன். pi equal to osmotic pressure, v அப்படின்னா வால்யூம், wb அப்படின்னா weight of solute, mb அப்படின்னா molecules, I mean molecular weight of solvent, I mean solute. r அப்படின்னா universal constant, r இங்க யாரு, universal constant, r இங்க universal constant. அது எவ்வளவு அப்படின்னா 0.0821 லிட்டர் atm டிகிரி இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். தான் இதுக்கு ஆரோட வேல்யூ. டீன்றது யாருன்னா அப்சொல்யூட் டெம்பரேச்சர், அதான் டீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் யாருன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட், I mean types of solution on the basis of osmotic pressure. என்னென்ன types of solution இருக்கு based on osmotic pressure? Types of solution based on osmotic pressure. Isotonic solution. அடுத்தது hypertonic solution. Then third one hypotonic solution. இதுதான் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பேஸ்ட் ஆன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். நல்லா மறந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின், வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேசிஸ் ஆன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இதுல ஐசோடானிக், ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக் சொல்யூஷன். வாட் இஸ் மீன் பை ஐசோடானிக் சொல்யூஷன்? when two solutions having same osmotic pressure, two solution having same osmotic pressure is, I mean same osmotic pressure at a given temperature are called isotonic. When two solution having same osmotic pressure irunda, that is called isotonic. Same osmotic pressure irunda, ரெண்டு சொல்யூஷனுக்கு osmotic pressure same irunda, that is called isotonic. அதே a solution having more osmotic pressure than other solution, more osmotic pressure அப்படின்னா அது யாரு, ஹைப்பர்டானிக். ஆனா ஹைப்போடானிக் a solution having less osmotic pressure, அப்படின்னா அது யாரு, ஹைப்போடானிக். ஸோ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோ, டூ சொல்யூஷன்ஸ் ஹேவிங் சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா அது ஐசோடானிக். when more osmotic pressure than a solution அப்படின்னா ஹைப்பர்டானிக். less osmotic pressure than a solution அப்படின்னா அது ஹைப்போடானிக் சொல்யூஷன். உனக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ there is no osmosis between these two solutions as they have same molar concentration. யாருக்கு, I mean isotonic. The osmotic pressure associated with the flood inside the blood cell is equivalent to the 0.9% sodium chloride solution called normal saline solution, and it is safe to inject intravenous. I mean என்ன சொல்லலாம், sodium chloride சொல்லலாம். இங்க NaCl solution. அடுத்தது
இங்கே ஹைப்பர்டானிக் வந்து பார்த்தீங்கன்னா hyper. If we place the cells in a solution containing more than 0.9, 0.9, இது முக்கியமான பாயிண்ட், இது வந்து equal to 0.9%. equivalent 0.9% தான் சேம். இங்க more 0.9%. So more sodium chloride than water will flow out the cells and they would shrink. This is called plasmolysis னு சொல்லுவாங்க. இதை plasmolysis-ல யூஸ் பண்ணுவாங்க. இது plasmolysis அங்க பயாலஜில நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய. இதை அடுத்து ஹைப்பர்டானிக்னா என்னன்னா less than, if the salt concentration is less than 0.7, less than 0.9% by mass or volume sodium chloride, then water it will flow into the cells and they would swell it placed in this solution. Okay va? So NaCl solution equal இருக்குது. இங்க more than 0.9%, இங்க less than 0.9%. ஏன்னா ஈக்குவல் இருக்கிறதுனால இது ஐசோடானிக், இது மோர் தென் இருக்கிறதுனால ஹைப்பர்டானிக், இது லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஹைப்போடானிக் சொல்யூஷன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க்கில் அடிக்கடிக்கு இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அப்நார்மல் மோலார் மாஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பார்த்துட்டு போயிடலாம். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதான் ஆர்ஓ. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நம்ம வீட்டில் ஆர்ஓ தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, ஆர்ஓ வாட்டர், வாட்டர் பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதை வாட்டர் பியூரிஃபிகேஷன், water purification. The direction of osmosis can be reversed. That osmosis can be reversed. Osmosis can be reversed if a pressure larger than the osmotic pressure is applied to the solution side. அதாவது இது ஒரு டயக்ராம், இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் வேணும். இப்போ இங்க ஒரு ஓப்பனர் இருக்கு. ஓகே, தென் இங்க ஒரு ஓப்பனர், இங்க வந்து நம்ம ஒரு பிஸ்டன், இங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்டன் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் அது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் தான் பை அப்ளை பண்ணுறீங்க. இங்கே வாட்டர் வந்து அவுட்லெட், H2O அவுட்லெட் ஆகுது. இங்கே சால்ட் வாட்டர், இது வந்து சால்ட் வாட்டர். இங்கே பியூர் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ இங்க வந்து நம்ம ஒரு பிஸ்டன் வச்சு இங்க பிரஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ பிரஷ் பண்ணும்போது இதோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இங்க கொடுக்கும்போது இந்த சால்ட் வாட்டர், இது வந்து செமி பெர்மனன்ட் மெம்பரேன், இது மெம்பரேன். அப்போ இங்க சால்ட்டோட ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மெம்பரேன் வழியா பியூர் சால்வெண்ட் என்ன ஆகுது, இந்த பக்கம் பியூர் சால்வெண்ட் இந்த பக்கம் மூவ் ஆயிருது. இந்த சைடுக்கு பியூர் சால்வெண்ட் வந்துடுது. இந்த பியூர் சால்வெண்ட் நம்ம அவுட்லெட் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபினாமினன் இஸ் கால்டு தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். The pure solvent flow out of the solution through semi-permeable membrane. அதாவது சிம்பிளா சொல்ல போனா the pure solvent flows out of the solution through யார் மூலியமா, semi-permeable membrane are called the reverse osmosis. அவ்வளவுதான். அப்ப இது செமி பெர்மனன்ட் மெம்பரேன், இதுதான் செமி பெர்மெபிள் மெம்பரேன். இது சால்ட் வாட்டர். இங்க நம்ம ப்ரெஷர் கொடுக்கிறோம். அப்போ இந்த பியூர் வாட்டர் இந்த செமி பெர்மனன்ட் மெம்பரேன் வழியாக இந்த பக்கம் வெளியே வந்துடுது. இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். திஸ் phenomenon is called the reverse osmosis. இந்த மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்ட் இன் தி டீசாலினேஷன் டு கெட் சால்ட் ஃப்ரீ வாட்டர். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டீசாலினேஷன். திஸ் மெத்தட், இந்த மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டீசாலினேஷன். வாட் இஸ் மீன் பை டீசாலினேஷன்? டீனா ரிமூவல்,
இது salination ரிமூவ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். salination அது மீனிங் சால்ட்டை ரிமூவ் பண்ணணும். டு கெட் சால்ட் ஃப்ரீ வாட்டர். டு கெட் சால்ட் ஃப்ரீ வாட்டர் என்ன மீனிங்? உப்பு இல்லாத தண்ணி. ஓகேவா? அதோட டயக்ராம் தான் இது. So when pressure higher than the osmotic pressure of the sea water is applied, pure water passes through the semi-permeable membrane, leaving dissolved salt, ions and other impurities begin to ஆயிரும். நம்மளுக்கு தேவையான pure water கிடைச்சிரும். ஓகேவா? So next topic, abnormal molar mass. Abnormal molar mass. So ionic compound when dissolved in water, ionic compound are like sodium chloride is dissolved in water. It dissociates into cation and anion. அப்போ என்ன மாதிரி நம்மளுக்கு cation and anion என்ன ஆயிருது? Dissociate ஆயிரும். ஓகேவா? Molecules of acidic acid and benzoic acid dimers associate in benzene due to hydrogen bonding. இதே பென்சோயிக் ஆசிட்டும் அசிட்டிக் ஆசிட்டும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்போ CH3COC அசிட்டிக் ஆசிட். இப்போ பென்சோயிக் ஆசிட்னா யாரு? C6H5COC பென்சோயிக் ஆசிட். இது ரெண்டையும் நம்ம அசோசியேட் பண்ணோம்னா நம்ம இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் இருக்கும். என்ன இருக்கும்? இதில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். We have studied that the colligative properties help us to calculate the molar mass of solute. நம்ம colligative property நமக்கு எது யூஸ் ஆகுது? Calculate the molar mass of solute. இது மேல நம்ம colligative property பார்த்தோம். But in case of association or dissociation of compounds, molar mass determined by this method do not agree with the theoretical value. So association dissociationக்கு வந்து இது apt ஆகாது. எது? Colligative property. Such molar mass that are either lower or higher than the expected or normal value are called the abnormal molar masses. So such molar masses that are either lower or higher than the expected or normal value are called another abnormal molar mass. அதாவது using colligative property we have to find out molar mass of solute, but such molar masses that are either lower or ரொம்ப லோவா இருக்கலாம் or higher இருந்தா அதுக்கு பேரு abnormal. ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு abnormal molar mass ன்னு நம்ம சொல்றோம். அப்போ colligative properties are inversely related to the molar mass. அப்போ colligative property is inversely proportional to molar mass. Inversely proportional to molar mass of a compound. Okay, இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சு. colligative property is inversely proportional to molar mass. Therefore higher value is obtained for molar mass than normal value. With example, ethanoic acid in benzene undergo dimerization. It shows molar mass of 120. யாருக்கு? benzene ethanoic acid. இப்போ CH3COOH ethanoic acid in benzene C6H6. So it undergo dimerization. So இதோட molar mass எவ்வளோ? இதோட molar mass 120. இதோட molar mass எவ்வளோ? 120 molar mass. So இதுல என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கேன். dimerization of acetic acid ஓட ஸ்ட்ரக்சர் பாரு. dimerization of acetic acid. இப்போ H3C C double bond O then OH. இதுதான் யாரு? அசிட்டிக் ஆசிட். இப்போ இன்னொன்று அதே மாதிரி CCH3 தென் இங்கே வந்து டபுள் பாண்ட் O, இங்கே வந்து ஒரு O, இங்கே வந்து ஒரு Hன்னு வச்சுக்கோ. இங்கே என்ன ஆகுது? இந்த ஓக்கும் இந்த Hக்கும் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டு. இங்கே இந்த Hக்கும் ஓக்கும் பிட்வீன்ல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்ட்.
எங்க இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டு சேர்த்தி நம்ம டைமெரிசேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? இதான் டைமெரிசேஷன். டைமர் ரெண்டு என்ன பண்றோமோ மோனோமர், டைமர், பாலிமர் சொல்றோம் இல்லையா? அப்ப பாலிமர்னா நிறைய ஆட் பண்றதுக்கு, அப்ப டைமர்னா ரெண்டு மட்டும் ஆட் பண்றதுக்கு பேரு டைமர். அப்ப ரெண்டுன்றது யாரு? ரெண்டு அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ண பேரு டைமரைசேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். So dissociation of molecules leads to increase in the number of particles in solution, so resulting in an increase in the value of colligative properties. Due to this lower value obtained for molar mass the normal value, potassium chloride example எடுத்துக்கலாம். இப்போ potassium chloride எடுத்துக்கோ, KCl gives K plus plus Cl minus. potassium chloride in water dissociate ஆகி நமக்கு K plus Cl minus ஃபார்ம் ஆகுது. இதோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு அப்படின்னா, இதோட மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 37.25 தான் இந்த ரியாக்ஷனோட மோலார் மாஸ். இங்க தான் யார் வேணா வான்ட்காஃப் வராரு. யாரு? வான்ட்காஃப் derived a factor to deal with the abnormality in molar mass. The abnormality molar mass டீல் பண்ணது இவர் வராரு. இதை பத்தி டீல் பண்றாருன்னா abnormality of molar mass. இதை டீல் பண்ணதா யார் வருது நம்மளுக்கு? இங்க வான்ட்காஃப் வராரு. Or to deal with the extent of association and dissociation which is discussed. So இப்போ நம்ம அசோசியேஷன் டிசோசியேஷன் சொல்றோம் இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ணதா யாரு? வான்ட்காஃப் வராரு. அப்போ வான்ட்காஃப் ஃபேக்டர், இப்போ வான்ட்காஃப் ஃபேக்டர் நம்ம என்ன சொல்லணும்னா ஐன்னு சொல்லலாம். ஸோ இன் 1880 வான்ட்காஃப் இன்ட்ரடியூஸ்ட் a factor I. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு? 1880ல இருந்து ஐ ஃபேக்டர் அவரு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. known as Van't-Hoff factor to account for the extent of dissociation or association. எதை பத்தி டீல் பண்றேன்னா dissociation and association, இதை பத்தி தான் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. So it is defined as the ratio of the experimental value of the colligative property to the calculated value of the colligative property. அதாவது I equal to normal molar mass divided by observed molar mass. Observed molar mass. இந்த டிசோசியேஷன் அசோசியேஷன் சொல்றோம் இல்லையா, ஸோ அதில் தான் இந்த ஐ ஃபேக்டர் கொண்டு வராரு. வான்ட்காஃப் I equal to நார்மல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்சர்வ்டு மோலார் மாஸ். ஸோ இது ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா I equal to அப்சர்வ்டு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, divided by calculated colligative property. அப்படின்னு சொல்லலாம். இது அப்ப கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். முன்னே சொல்லிட்டேன் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா யாரு? inversely proportional to molar mass. அப்போ in association observed molar mass being more than the normal இருந்தா, molar mass more than normal இருந்தா, the value less than 1, the value I வந்து என்னது less than 1 இருக்கும். அதாவது dissociation, இது association. In dissociation observed molar mass is lesser than the value இருந்தா, lesser molar mass lesser than normal, I is greater than 1 இருக்கும். I எப்படி இருக்கும்? greater than 1 இருக்கும். இதுதான் the value of I for ethanoic acid and benzene க்கு எடுத்தோம்னா value of I யாருக்கு between அப்படின்னா ethanoic acid in benzene, ethanoic acid CH3COH and benzene C6H5 is nearly 0.5. nearly எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 0.5.
while for aqueous KCl, NaCl, magnesium sulfate solution, it is nearly 2. Okay va? இப்போ KCl and NaCl and MgSO4 இதுக்கெல்லாம் எவ்வளோ 2 இருக்கு molar mass. The value of for K2SO4 in nearly 3. K2SO4 னா எவ்வளோ nearly 3. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா I equal to observed colligative property divided by normal colligative property. Normal colligative property. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த யார் வாண்டுக் ஆஃப் ஐ ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். சொல்யூஷன் லெசன் இஸ் ஓவர். ஸோ இந்த சொல்யூஷன் லெசன் இந்த பார்ட் 3யோட முடியுது. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெசனுக்கான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். இந்த மெயினாக பேஸ்ட் ஆன் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டு, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.